இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கோடிக்கணக்கில் வீடு கட்டி வைக்கிறாங்க, கோடிக்கணக்கில் வண்டி வாகனம் வாங்குறாங்க, கோடிக்கணக்கில் நகை வாங்குறாங்க, கோடிக்கணக்கில் துணிமணி வாங்குறாங்க, கோடிக்கணக்கில் நீங்கள் மாதம்லாம் நல்லா ஒரு கிருபியெல்லாம் நல்லா கொடுத்த பருக்கத்தில் சந்தோஷமாக இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இருக்கப்பட்டவங்க வந்து இல்லாத படங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து உதவி பாருங்கள். இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா முகபத்தா சலாம் சொல்லி ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சுண்ணத்து நன்மை. பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு வயிறு நம்ப சாப்பாடு போடுங்க. அது உங்களுக்கு அதை விட பெரிய நன்மை. புரியுதுங்களா? அவன் குடியேறம் வந்துட்டான், அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்க நம்ம சோறு உடக்கூட நினைக்கிறீங்க பாரு, அது பெரிய தப்பு. புரியுதுங்களா? இன்றைக்கி சொத்து சுகம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல, அது நம்ம குழந்தைக்கு தான், நம்ம பிள்ளைக்கு தான் அனுபவிக்கணும், நம்ம பசங்க அனுபவிக்கணும், நம்ம பேரம்பேத்தி அனுபவிக்கணும், நம்ம பொண்ணுகள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மிஞ்சின சொத்துக்கள் பருக்கத்தை அல்லாத்தாலும் நிறக்க கொடுத்துருந்தா அது இல்லாதவங்களுக்கு பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு அல்லாத்தாலும் நிறக்க பருக்கத்து கொடுப்பா, இல்லாதவங்களுக்கு பகுத்துக்குங்க. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் பாடுபட்டோம், நம்ம சொத்து சேர்த்துனோம், இது எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஈகோ உங்களுக்கு தயவுசெய்து வேண்டாம். புரியுதுங்களா? மெயின் ஒரு விஷயம், உம்ரா எதுக்கு போகிறாங்க? நாம் செஞ்ச பாவங்களை துடைச்சிட்டு நன்மை தேடிட்டு வர்றதுக்கு தான் உம்ரா போகிறாங்க. நானும் நிறையா ஊரில் பார்த்துட்டேன், நிறையா இடத்துலையும் பார்த்துட்டேன், நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். உம்ரா செய்யறதுக்கு முன்னாடி நல்லா இருக்காங்க, நன்மையை தேடுறாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, நல்லா எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கிறாங்க, சொந்த பந்தத்தோட சந்தோஷமாக இருக்காங்க, குடுக்கல் வாங்கல சந்தோஷமாக இருக்காங்க, போக்குவரத்து சந்தோஷமாக இருக்காங்க. அது ஏன் உம்ரா போயிட்டு வந்துட்டா மட்டும் வந்ததுக்கு அப்புறம்தான் 3 மடங்கான தவறுகள் செய்கிறாங்க, 3 மடங்கான பாவத்தை செய்கிறாங்க. உம்ரா போயிட்டு வந்து இடம் உத்து மிதிச்சுனாங்க அப்படின்னா பழைய புத்தி அவங்களுக்கு அப்படியே சாஞ்சிருது. ஏன் அல்லாஹ் சொன்னானா உம்ரா போயிட்டு வந்து நீ பாவத்தை செய்யி தீன்மையை செய்யின்னு அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் நன்மையை செய்யறதுக்காக தான் உம்ராவுக்கு வந்து அல்லாஹ் நாடுறா வர சொல்லி. அங்கே தெரியாத தெரிஞ்சு கொடுங்கறதுக்காக தான் அல்லாஹ் வந்து உம்ரா போகிறதுக்கு உண்டான நன்மை கொடுக்குறான். எல்லாத்துக்கும் அந்த நன்மை வரதில்லை. நாடுறவங்களுக்கு தான் எல்லாம் நாடுற, எல்லாத்துக்கும் நாடுறதில்லை. போயிட்டு வந்தவங்க இருந்ததை விட போயிட்டு வந்தது டபுள் மடங்கு எல்லாத்துக்கும் நன்மை தேடணும்னு எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கணும். சொந்த பந்தம், அடுத்தவங்க, அக்கம் பக்கம், கூட பிறந்த பிறப்பு, புள்ள குட்டி, புருஷன் புள்ள அனைத்தும் சந்தோஷமே இழுத்து பிடிச்சி முகப்பத்தை இருக்கிறதுக்கு பேர் தான் உம்ரா போய்ட்டு தான் செய்கிற நன்மை. நன்மையிலே பெரிய நன்மைன்னு தெரியுங்களா? அடுத்தவங்களை வந்து நோகடிக்காமல் அவங்களுக்கு இல்லைன்னு வரவங்களுக்கு கை நிறைய கொடுக்கணும், நம்மளால முடிஞ்சது கொடுக்கணும், வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கணும், துணி இல்லையா கொடுங்க. புரியுதுங்களா? ஆளை பார்த்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுப்பேன், என் பக்கத்து வீட்டுக்கு தான் கொடுப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொடுப்பேன், எனக்கு தெரிஞ்சுவாவா அவள் ரொம்ப உயர கொடுக்குறா, எனக்கு அதை செஞ்சா இதை செஞ்சா, இப்படிலாம் வந்து நன்மையை செய்கிறவங்க வந்து சதக்கா தானம் தர்மம் நன்மை செய்கிறவங்க ஆளை பார்த்து செய்ய மாட்டாங்க. தர்மங்கிறது பொது, சதக்காங்கிறது பொது. தானம் தர்மம் சதக்காங்கிறது பொதுவான விஷயம். எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தான் செய்ய சொல்லி கொடுத்துருக்கான். தயவு செய்து ஆளை பார்த்து செய்யாமல் இல்லாதப்பட்டவங்களுக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாதப்பட்டவங்களை மதித்து கொடுத்து எல்லாம் தான தர்மத்தை செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. புரியுதுங்களா? நாளைக்கு நம்ம மௌத்தாய் கொண்டு போகிறப்போ இனத்தை கொண்டு எல்லாட்டும் சேர்த்துவோம், இனத்தை கொண்டே சேர்த்துவோம். யோசிங்க. அடுத்த வீடியோவில் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.